வணக்கம். நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, கிளிநொச்சி நகர பிரதேசத்தில் நிற்கிறேன். இந்திய காணொலியில் கிளிநொச்சி சந்தை அவங்களுக்கு காட்ட போகிறேன். கிளிநொச்சி சந்தை வந்து எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது, இந்த விலை நிலவரங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு பார்க்க போகிறேன். இப்போ நான் உள்ளுக்கு போய் அந்த சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். கிளிநொச்சியில் இப்போ புதுசாக இந்த இடத்துல பேருந்து தரிப்பிடம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்கும். அந்த பக்கத்தில் கிளிநொச்சி சந்தை இருக்கு. நான் இப்போ சந்தைக்குள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன். கிளிநொச்சியை பொறுத்தவரை நாங்கள் அடிக்கடி வார இடம் தான். ஆனால் கன நாள் இந்த இடத்துக்கு விதையே இல்லை. நீண்ட நாளுக்கு புரிஞ்சால வாரன். சந்தைக்கு வந்துட்டேன். கிளிநொச்சி சந்தை எப்படி இருக்குன்னு உள்ள போய் காட்டுறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி சந்தையில எப்படி போகுது? சந்தையில வந்து இப்ப பெரிய அளவுல வியாபாரம்ன்றது இல்ல. சந்தைக்கு பெரிய அளவுல மக்கள் வாரதும் இல்லை, வியாபாரம் பண்றதும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து வீதியோர வியாபாரங்கள், வெளி வியாபாரிகள் வந்து வீதியோரங்கள்ல போட்டு செய்யறதால சந்தைக்கு மக்கள் வாரது குறைவா இருந்துச்சு, மிக குறைவு. சந்தையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கானே வீதி வியாபாரம் செய்யலாமல் இருக்குல்ல. அப்படி சட்டம் இருக்குன்னு சொல்லணுமே தவிர ஆனா சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இல்லை. வெளி மாவட்டங்கள்ல இருந்து வீதியோரங்கள்ல கொண்டு வந்து சந்தையை அண்மித்த பகுதிகளில் போட்டு வியாபாரம் செய்துட்டு போறதால ஆனா சந்தைகளை வாரையில். அதுல ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னா, சந்தைகளை உள் நுழையும் பொழுது சைக்கிள் பார்க், வாகன பார்க்குன்ற வரி அறவிடணும். சரியோ, அது ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. என்னென்றால் சந்தைகளை நுழையும் பொழுதே அந்த வரியை அறவிடணுமே தவிர அதுக்கான வாகன பாதுகாப்போ சைக்கிள் பாதுகாப்போ எதுவும் இல்லை. சந்தை உள்ள விடுற வாகனங்களை பெரிய சந்தையில இருக்குது. அது ஒரு பாக்க வச்சு பாக்குல பாதுகாப்பு நிலையமா உருவாக்கி நடத்தணும். இது சந்தைகளை சாதாரணமா ஒரு சாமான் சந்தைகளை இருக்கான்னு பாக்குறவரும் வந்து அந்த வரிய கட்டி போட வேண்டி காசு கொடுக்கணும் வர மாட்டாங்க. அதுதான் ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. என்னென்றால் சந்தையில இருந்து உள்நுழையும் வாயில இருந்து இந்த பாதுகாப்பு நிதி என்று சைக்கிள் பாதுகாப்பு, வாகன பாதுகாப்பு நிதியாக விடுறது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையா சந்தைகளை மக்கள் வாரத்துக்கு மிக குறைவா இருக்குது. மிகவும் சரியான குறைவா இருக்கு. கூடுதலாக நம்ம கால வேலையெல்லாம் மரக்கறி சந்தை, மீன் சந்தை பக்கங்கள்ல தான் மக்கள் நடமாட்டம் கூட. இந்தியாவில் ஏரிய பகுதிகளில் இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையா எங்களுக்கு இருக்கு. ஆனா அது உண்மையில பாதுகாப்பு நிலையம் இருக்கத்தான் வேணும். அது ஒரு இடத்துல பொருத்தமான ஒரு இடத்தை ஒழுங்கு செய்து அதுல இருந்த அந்த வரி பணத்தை அறவிட்டு அவையில் அந்த பாதுகாப்பு நிலையத்தை வழங்குறது பொருத்தமா இருக்கும். வாகனம் எல்லாருக்குமே உள்ள வரும் பொழுது அந்த வரி அறவிடுறதால மக்கள் உள்ளுக்கு வாரது மிகவும் ஒரு மிக குறைவாக இருக்குது.
துப்புரவாக சரியோ வியாபாரம் பண்றது இல்லை. ம் ம், ம், ம். ம். சரி, உங்களோட பேர் என்ன? எந்த பேர் சின்ன தம்பி வன்னியசிங்கம். பன்னியசிங்கம். என்ன கடை உங்களை இப்ப? இது எலக்ட்ரானிக் பொருள், பல்புகள், அது இதுகள் அந்த உட்புறத்துல போட்டிருக்கிறார் பாருங்க. நீங்கள் இந்த வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து இந்த ஐயா வந்தோடனே இந்த வாசலால வந்தோடனே ஐயா அந்த கடை தான் இருக்கு. என்ன எந்த பக்கம் வாசல்? இது ஏனையின் முதலாவது வாசல். முதலாவது வாசலால வரைக்கும் அப்படியே இந்த பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஐயா அந்த கடை வந்து சந்திக்கு ஏதாவது சாமான வேண்டி அவைக்கும் ஊக்கத்தை கொடுங்க. உங்களை நம்பித்தான் அவையும் கடைகளை திறந்து வச்சிருக்கிறேன். சரி, நன்றி. நன்றியா. சந்தைக்குள்ள இந்த பக்கம் எல்லாம் கடைகள் இருக்கு. இதெல்லாம் பலசர கடைகள். யூடியூப் உங்களோட கடையா? சொல்லுங்க, என்ன கடை உங்களோட? அம்மா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன கடை, என்ன செய்யறீங்க? நாங்க பலசரக்கோட உற்பத்தியும் பழைய கச்சேரியில வச்சிருந்த உற்பத்தியும் இங்க சில உற்பத்திகள் இருக்கு. இதுல ஒடியல்மா சீனி தேங்காய் போட்டு வறுத்து காட்டுங்க காட்டி சொன்னீங்கல்ல அது. இந்த அரிக்கு ஒடியல்மா சீனி தேங்காய் போட்டு வறுத்து ஒடியலா புழுக்கொடியல்மா வறுத்து வச்சிருக்கிறோம். மற்றது முட்டம்மா இருக்கு. முட்டம்மா சீனி தேங்காய் நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு திறமா வெளிநாட்டுக்கு மனப்புறம் வெளிநாட்டுக்காரன் வந்து எடுக்கணும். மற்றது சத்துமா, இது எல்லா தானியமும் போட்டு சத்துமா செய்து இதுவும் சீனி தேங்காய் போட்டு இதுவும் வறுத்து இருக்கு. இதுவும் சும்மா சாப்பிட்டு டீ குடிக்கலாம். இது நல்ல சத்துமா. மற்ற சத்துமா தனியாக அடிச்சு வச்சிருக்கிறோம். சீனி தேங்காய் போட்டு கொடுக்கக்கூடியது அந்த இருக்கு. இது சீனி தேங்காய் போட்டு வச்சு சாப்பிடலாம். மற்றது முருக்கம் இல்ல புட்டுமா இருக்கு. இது சிறு குறிஞ்சா புட்டுமா புட்டு செய்து சாப்பிடுறதுக்கு நல்லதுன்னு சொன்னீங்க. பெத்த குறைவான ஆக்கள், கல்சியம் குறைவான ஆக்கள், இப்படியான ஆக்களுக்கு இது பாவிக்க நல்ல. ஆக்களுக்கு ஆவரம் பூ இருக்கு. சுகர் இருக்கிறார்களுக்கு ஆவரம் கோப்பி இருக்குது. ஆவரம்பு கோப்பி இருக்குது. இது கட்டுப்படுத்தும். மற்ற நாவல் கோப்பி இருக்கு. நாவல் கோப்பி இருக்குது. மற்றது முருங்கை பவுடர் இருக்கு. முருங்கை இலை பவுடரும் மாவும் சேர்த்து இல்ல தனி பவுடர். தனி முருங்கை இலை பவுடரா? 800 ரூபாய். என்ன 800 ரூபா இல்ல 800 ரூபா. மற்றது இஞ்சி கோப்பி இருக்கு. தனி இஞ்சியில கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் போட்டு அடிச்ச இஞ்சி கோப்பி இருக்கு. இது எல்லா இதுக்கும் நல்ல சத்து கொடுக்கும் இஞ்சி கோப்பி. மற்றது சரகத்தூள் இருக்குது. நாங்கள் எங்கட கைப்பட அடித்தது நல்ல சின்ன சீரகம் இதழ் போட்டு செய்த சரகத்தூள். மஞ்சள் நாங்கள் கலப்படம் இல்லாமல் மஞ்சள் வாங்கி நாங்களே அடித்து தயாரித்த மஞ்சள் தூள் இருக்கு. இப்படியான. மற்றது தலைக்கு வைக்கிற எண்ணெய். இது கற்றாழை, வல்லார, பொன்னாங்கண்ணி, கரிஞ்சீரகம் உள்ளூர்கள் விட்டு 40 நாள் ஊற வச்சு தலைக்கு இந்த எண்ணெய் பாவிச்சு வர தலைமேற்கொட்டாது வளர்ச்சி அடையும். இப்படி. மற்ற வல்லார மாவு இருக்கு. வல்லார இலையில செய்த வல்லார இலையில செய்திருக்கு. இது சும்மா சாப்பிட்டு டீ குடிக்கலாம். சும்மா சாப்பிடலாம். வல்லார இப்படியான உற்பத்திகளை எல்லாம் மற்றது கிடைக்கும். அதோட இது நாங்க எங்கட உற்பத்தியில உளுந்தெல்லாம் குடுகலா போட்டு பிரிஞ்சீரம் போட்டு நல்ல சுத்தமான தனித்தூள் போட்டு 500 ரூபா. அந்த பேக்கெட் நாங்க 400 ரூபா அப்படி 350 குறைச்சு கொடுப்போம். மற்றது கச்சான் பிஸ்கெட் இருக்கு. இந்த கச்சான் பிஸ்கெட்டும் எங்கட சலவனவர் புதுமுறைப்பு என்ற இதுல பேக்கரி இருக்கு. அதுல நாங்க நல்ல கச்சான் மாஜரின் பால் மாதிரி எல்லாம் உள்ளிட்டு செய்யறோம். மற்றது எள்ளுருண்டையும் எங்கட தயாரிப்புல தான் நாங்க எள்ளுருண்டை செய்யறோம். எள்ளுருண்டையும் நாங்க தான் செய்யறோம். இந்த ஜூபிலா இண்டஸ்ட்ரி அங்கே அடிச்சிருக்கு. இதுவும் நாங்கள் தான் செய்கிறோம். எங்களோட உற்பத்திகள் அனைத்தும் எங்களுடைய உற்பத்தி செய்கிறீங்க. இங்கேயும் செய்கிறோம் நாங்கள். காரணம் என்னென்னா
எல்லாம் மாவு ஐட்டங்கள் முழுக்க இருக்கு. மற்ற புழுப்பொடியல் புழுக்கொடிகள் எல்லாம் இருக்கு. புழுக்கொடிகள் எல்லாம் நாங்க வாங்கி நாங்க அதை தந்து இதை நாங்க இது நீ சீவிரதீங்களா நாங்க சீவி நீங்களே சீவிரீங்க? நாங்களே பெட் பண்றோம். சரி சரி, நல்ல விஷயம். நிறைய உள்ளூர் உற்பத்திகள் இதுக்கு அதற்கு ஒரு சந்தை வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்களா, ஒரு பெரிய விஷயம் என்ன. எப்படி விற்பனைகள் எப்படி போகுது? பரவாயில்லையா? பரவாயில்ல போகுது. புதுக்கடை நாங்க இது திறந்தோம். நாங்க பழைய கச்சேரியெல்லாம் நான் இது வச்சிருந்தேன். நான் இப்ப இல்லையாங்க? இல்லங்க, நாங்க மகனை கொடுத்த கடை அப்ப வேற தனியா நடத்துறாண்டு நான் இதையும் போட்டு இது இதெல்லாம் தனித்தூள், மிளகாத்தூள் தனித்தூள். கேதீஸ்வரன் கடைக்கு பேர் என்ன மாத்தல, எக்ஸுகா தொழிலகம். என்ன பேர் கடைக்கு? எக்ஸுகா தொழிலகம். இதையும் சொல்லி விடுங்க. தொலைபேசி இலக்கத்தையும் 077 தொலைபேசி இலக்கம் 077 54 77 915. வாட்ஸ்அப்பும் இருக்கா இதுக்கு? வாட்ஸ்அப் இல்ல உங்கள்கிட்ட? வாட்ஸ்அப் இல்ல. வெளிநாட்டுல இருந்து சில எடுத்தா வாட்ஸ்அப்ல எடுக்க பாருங்க. நிறுவனம் வந்து உங்கள்கிட்ட எடுத்து கொண்டு போக தொகையா இருக்கா? அம்மைக்கு கொடுங்க அக்கா சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல எடுக்கிறார்கள். 076 92 45 285. இது வாட்ஸ்அப் இலக்கம். இதுக்கு நீங்க தொடர்பு கொண்டா இந்த அம்மாவோட தொடர்பு கொண்டு நீங்க பொருட்களை வெளிநாடுகள்ல இருந்தும் வேண்டிக் கொள்ளலாம். ஆர்டர் செய்தாலும் அனுப்பி விடுவீங்க? ஆர்டர் செய்தாலும் அனுப்பி விடுவோம். ஏனென்றா நாங்கள் இந்த உள்ளூர் உற்பத்தி செய்யறாங்களுக்கு நாங்கள் ஊக்கத்தை கொடுக்கணும். சுத்தமான வேப்பம்பூ வடகம் இருக்கு. சுத்தமான எங்கட கையால தயாரிச்ச வேப்பம்பூ வடகம். என்ன விலை விற்கிறீங்க? 3000 ரூபாய் விற்கிறோம். ஒரு கிலோ 3000 ரூபாய். இப்போ நீங்க என்ன குடும்பமா தான் செய்யறீங்களோ? குடும்பமா எல்லாரும் சேர்ந்து இந்த இதை செய்யறீங்க. வழியில ஆக்களை பிடிச்சி செய்யறேன். வழி ஆக்களை பிடிக்கிறேன். சில தொழில்களுக்கு ஆக்கள் பிடிக்கும். எப்படி பனங்காட்டி நல்லதோ? பனங்காட்டி வெளியில எடுத்து தான் பிடிக்கிறோம். இது என்ன விலை போகுது கிலோ? கண்டாவளையில இருந்து வருது 1200 ரூபாய். 1200 2800 ரூபாய்க்கும் இருக்கு. நல்ல தரமான பனங்காட்டி. குட்டான் 100 ரூபாய் வெளியில எடுத்து. சரியம்மா, நன்றி அம்மா. ஓகே. இந்த லைன்ல கடைகள்லாம் இருக்காங்க. பல சில கடைகள், உற்பத்தி கடைகள்னு சொல்லி நிறைய கடைகள் வந்து இந்த இடங்கள்ல இருக்கு. இந்தியாவில் பார்த்தா மரக்கண்டுகள் வேணும் வந்தாலும் வேண்டலாம். மரக்கண்டுகள், ரோஜா பூமரங்கள்னு சொல்லி இங்க நிறைய மரக்கண்டுகளும் இந்த இடங்கள்ல. இது என்ன மகண்டு உங்களுடைய? வெத்தில இல்ல உங்கள்ட்ட கிடக்குறது இந்த விலையில சொல்லுங்க. என்ன சம்பளத்தை 450, ரோசா 450, ஆரஞ்சு பாக்கெட்டுகள் 150. அதோட குறைவா கேட்டாலும் கொடுக்கலாம். குறைச்சும் கொடுப்பேன். பழமரக்கண்டுகள்ல மாமரம், சொப்பு கொய்யா, கிலோ கொய்யா, கஜு, ஜம்பு, பட்டர் ஃப்ரூட் எல்லாம் நிக்குது. எல்லாம் நிக்குது. மாமரம் முதல்ல என்ன விலை போகுது? மாமரங்கள் 450. தொண்டேசி, கர்த்த குடும்பான், விளாட்டு மற்றது அம்பலவி, வெள்ள குடும்பான் எல்லாம் நிக்குது. எல்லாமே 450. அந்த மகன் 450. மற்றது இது என்ன புளிய மரம்? என்ன நெல்லி? இது கைப்பு நெல்லி. இது கைப்பு நெல்லி. இது 400. ஒட்டு கண்டுகள்லாம் 450. மற்ற கண்டுகள் சீட்ஸ் கண்டுகள் அதுகள் எல்லாம் 150 தான். இது என்ன நீங்க எடுத்து விக்கிறீங்களோ? எங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கு. நீங்களும் உற்பத்தி செய்யறது? உற்பத்தி செய்யல, இறக்குறதும் தான். ரெண்டும் இருக்கு. ரெண்டும். கஜு என்ன 2 பூவம் காய்க்குமோ 1 பூவம் காய்க்குமோ? இல்ல, கஜு இது ஒட்டு கஜு. ஒட்டு கஜு காய்க்கும் நேரத்துக்கு காய்க்கும். நேரத்துக்கு காய்க்கும். மிளகு, ஜம்பு, தோடை, பாக்கு மரம், கிரேப்ஸ் இருக்கா? கிரேப்ஸ் கருமானிக்குது. சரி அண்ணா வந்துட்டு கேட்டு கொடுங்க. என்னய்யா வாங்கும்? விளிம்புலி தேவையான கண்டுகளை நீங்க வேண்டலாம். சந்தைக்கு உள்ள
மற்றது வெத்திலை இருக்கு, மர வெத்திலை. மற்ற மிளகா, கத்தரி, கறி மிளகா எல்லாம் கிடக்கும். சந்தைக்கு இந்த பகுதியால் வந்தால் இந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பழக்கடை. நிறைய பழங்கள் வந்து இங்கே விற்கிறேன். ஆனால் பழக்கடையும் வந்து நிறைய இருக்கு. என்ன கரும்பு ஜூஸ் அடிக்கிறீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிநொச்சி மரக்கறி சந்தை இந்த இடத்துல இருக்கு. நிறைய மரக்கறி இந்த இடங்கள்ல வந்து விற்கலாம். என்ன என்ன விலை போகுது மரக்கறியா? மரக்கறி சராசரி விலையை போய் கொண்டிருக்கு. சராசரி விலையா போகுது. என்ன முருக்காங்காய் இருக்கு? என்ன நல்ல முருக்காங்க 400 ரூபா. 400 ரூபா கிலோ. 300 ரூபா. கோவா 300 ரூபா. இன்னும் வேற கிழங்குல 200, கிழங்கு 200 ரூபா. சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன மாதிரி மரக்கறி விலையால் போகுது? மரக்கறி நல்ல மரியாதை தான் போய் கொண்டு இருக்கு. என்ன விலையால் போகுதுன்னு சொல்லுங்க. இது என்ன சின்ன வெங்காயம் கிலோ 300 ரூபா, கரட் கிலோ 400 ரூபா, போஞ்சிரு கிலோ 400 ரூபா, முள்ளங்கி கிலோ 150, ரைஸ் கிலோ 400, கரிமிளகாய் கிலோ 400, பைத்தங்காய் 250 கிலோ, முருங்கை கிலோ 400 ரூபா, தக்காளி பழம் கிலோ 400, பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் விலை கூட 1000 ரூபா, தக்காளியா 400 ரூபா போகுது. என்ன வரைக்கும் கொஞ்சம் விலையாக தான் குறைவாக தான் போய். இப்போ உங்களுக்கு எங்க இருந்தீங்க சாமான்? எங்களுக்கு தம்புல இருந்து சாமான் வந்து கொண்டு இருக்கு. தம்புல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வரீங்க? யாழ்ப்பாணத்துல வரும். சின்ன வெங்காயம் வரும், கருணக்கிழங்கு, ராசரி கிழங்கு அப்படி வரும். மெட்டெல்லாம் தம்புல இருந்தா. ஓ இஞ்சத்தை தலைப்பு பைத்தாங்க இஞ்சத்தை இருக்கு. அப்ப இப்ப கொஞ்சம் விலை குறைஞ்சுதான் போகுது. இப்ப குறைஞ்சுதான் போகுது. குறைவா தான் போகுது. இப்ப சந்தை சனம் இல்லை. சனம் இல்லை. எங்க ஊருக்குள்ள கடையை கொடுத்த வெளியில போய் வேண்டி போட்டோம். வெளியே கடையை கொடுத்த வழியா வெளியே வாங்கிட்டு போகுது. எங்களுக்கு நாங்க இங்க வெங்காயம் 300 ரூபா வித்தா ரோட்ல போட்டு 250 ரூபா விற்கிறாங்க. அப்ப 1 கிலோமீட்டருக்கு அங்கதான் கடை போடும். அதுக்கு பெரிய அளவில் ஒண்ணும் இல்ல. அதான் மாதிரி இல்ல. அதான் கேட்க மாட்டேன். வரி கொடுத்து விற்க கூட தான். ஓ எவ்வளவு காலமா தொழில் செய்யறீங்க? நான் என்ன 2 வருஷம் 3 வருஷம் அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சும்மா எங்க சாப்பாட்டுக்கு ஓடுது. சாப்பாட்டுக்கு ஓடுது. ஓ அவங்க இப்படி முன்னுக்கா வர முடியாது. அதை எடுத்து ஓடும், இதை எடுத்து ஓடம்னு அந்த தான் செயல்படுவாரு. இருக்கிற இடம் அங்க சொந்த இடம் புங்குடிவு. இருக்கிற உதய கிணோச்சு. உதயநகர். சரி நன்றி. ஓகே. பாருங்க இங்க சந்தையில வந்து பாத்தீங்கன்னா மேலதான் வச்சு இந்த மரக்கறி எல்லாம் விற்கணும். இவர் பாருங்க ஆள் தான் கொஞ்சம் ஐயா வணக்கம். 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 என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? நல்ல வாய் போகுது. இங்க அவ்வளவு குறைவா கிடையாது. குறைவா இருக்குது. ஏன்? சந்தையெல்லாம் முளத்துக்கு முளம் போட்டிருக்கிறாங்க. உள்ளுக்கு வியாபாரங்கள் ஒரு கொஞ்சம் இந்த மீன்
வேண்ட பெரிய ஆக்கள்லாம் கொஞ்சம் மட்டும் இந்த பெரிய எங்களுக்கு பெரிய வட்டியா இருக்கு ஐயா. ரோட்டுக்கு முழத்துக்கு முழம் கிடையாது. 1 கிலோமீட்டருக்குள்ள போடையிலாதானே அப்படியும் இருக்கு. அப்படியும் இருக்கு. அங்கால பொருளாக்களே ஒன்றும் செய்யலாது. ஆனால் அந்த ஒரு சந்தையில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மரக்கறிகள் விற்கலாதுன்னு முந்தின மாதிரி இல்லை. எல்லாம் கடைகள்லயே வச்சு விற்கிறாங்க மரக்கறி. அப்ப சிலம் வந்து சுகமா பண்ணி கொண்டு போகும். கொஞ்சம் இடம் தான் சிலம்பர். நீங்க எந்த இடம் இருக்கிற? பரந்தன். எவ்வளவு பரந்தன்? 11. சரி, நன்றி. இதில் பார்த்தா உள்ளூர் உற்பத்தி, மட்பாண்ட உற்பத்தி அதில் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்காங்க. ஏன் மாறுறீங்க? அதெல்லாம் கொடுக்குறாரு. ஜப்னா தர்மா பாயல் எல்லாம் பாய் என்ன விலை வைக்கிறீங்க? 1500. இது 2000. இது பெரிய பாயம். கடைசி கடை அம்மாண்டாரு என்ன மாதிரி என்ன விலைகள் விற்கிறீங்க? பானைகள், சட்டியா? சின்ன பானை ஐயா வாங்க வாங்க. என்ன மாதிரி போகுது? குறைஞ்சிட்டது. ஏன்? இல்ல நவீன முறைகளால செலவழிக்கிட்ட போறாரு. இந்த வியாபாரங்கள் எல்லாம் இதெல்லாம் அங்க உற்பத்தி. உதாரணத்துக்கு சொல்ல போனா நாங்கள் மிக நிறைய இதால கஷ்டப்படுறோம். இந்த தொழில் நாங்கள் பரம்பரையாக்கிய தொழில். நீங்க தான் செய்து கொண்டாந்து விற்கிறதோ? நாங்கள் ஒரு கடை இல்லையா, 16 கடை, 16 பாய்க்கடைக்கு 16 விதமாக வியாபாரம். பூ காலம் இருந்து பின்னேந்திரம் நாங்கள் கடை கூட்டக்கூடிய விருப்பம் பெறாங்க. அப்படித்தான் வியாபாரம். இப்ப கடை வந்து குத்தின்னு தான் நிற்கிறதான் கொடுக்கும். அது என்னன்னா அந்த ஒரு நவீன மாற்றத்தால இப்ப மண் சட்டி பானைகளுக்கு பதிலாக நவீன மாற்றங்களும் சரி. இனி அதோட அப்பன் வியாபாரங்களை வந்து ரோட்டா விட்டதால வியாபாரங்கள்லாம் பாருங்க. பெண்கள வியாபாரம் கூடி சட்டி பானை, பாய், கடை, கஞ்சிலாக, ஆட்டோக்கள், மோட்டர் சைக்கிள் திருவாங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாம விட்டதால இன்றைக்கு நாங்கள் நிறைய பாதிக்க போறோம். ஒரு மாதம் 5500 வரி கட்டி அதை கட்டியலாம், அதுக்கு ஒரு வட்டி, அப்படி நிறைய கஷ்டப்படுறோம். நாங்கள் எங்கள்கிட்ட வேற வருமானங்கள் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பாய்க்கடையை நம்பித்தான் நாங்கள் எல்லாரும் செய்வோம். தோட்ட வருமானமோ இல்லை கம வருமானமோ இல்லை. நாங்கள் இதை நம்பித்தான் வாழ்ந்துறாங்க. இந்த பாயெல்லாம் இந்த பாயில இப்ப சனம் வந்து முந்தி மாதிரி இந்த தறி எல்லாம் அங்க இருக்கு. இது தடி இல்லையா? பாய்த்தறியெல்லாம் பின்றாக்கள் அடிக்க வச்சிருக்கிறாங்க. நாங்களும் தறி வச்சு ஒரு காலம் பாய் அடிக்கிறார்கள். இப்படி நிறைய ஒரு பாதிப்பு தான். மட்பாண்டை நீங்க எல்லாம் செய்யறோம்? மட்பாண்டை இவையே செய்கிறது. செய்தாலும் அவருக்கும் ஓட்டம் இல்லை. வியாபாரங்கள் நாங்கள் எடுத்ததானே வியாபாரம். அதுதானே என்ன நாங்கள் எடுத்து வச்சு ஒரு சீசன் ஆண்டி ஒரு கொஞ்சம் பானை விற்கும், தட்டி விற்கும், ஆடி மாசம் வியாபாரமே இல்லைங்க. வியாபாரம்ன்றது நாங்கள் ஒரு கேள்விக்குரியத்தான் இருக்கிறோம். அதாவது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இந்த வியாபாரங்களை கொண்டு வந்தா ஓரளவுக்கு எல்லாரும் சாப்பிடக்கூடிய மாதிரி. நாங்களும் யாரையும் குறை சொல்லல. எல்லாம் ஒரு சம்பயத்துக்காகத்தான் எல்லாரும் பிழைக்கிறாங்களே தவிர அதான் இந்த வியாபாரங்கள் எல்லாம் ரோட்டு வழியே போயிடுச்சு. அதான் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டோம். எல்லாரும் இப்ப நாங்கள் சபை சில கட்டுப்பாடுகளை விதிச்சு அந்த இதுகளை இப்ப நாங்க அப்படி உலக நாட்டுக்கு எல்லாம் தெரியப்படுத்த தேவை எங்களுக்கு இல்லை. இல்லையோ? ஏன்னா வரியங்கிற ஒருவையில எல்லாம் ரோட்டாவும் வரிய வேண்டி எங்களை சிரமப்படுத்தி நாங்களும் வட்டி குட்டி லோன் தலை தூக்கிற அளவுலாம் இருக்கிறோம். இதோட எங்களுக்கு வேற வருமானங்கள் உழைப்பு வழங்கி வெளிநாட்டு உதவிகளும் இல்லை. நேராக சொல்லுமே. நாங்க எந்த இடம் இருக்கிறீங்க? நான் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறேன். மகளுக்கும் 2 காலம் கலட்டினது வாக்கும் எந்த உதவியும் இல்லை. அரசாங்கத்தில் ஒரு வண்டியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சில உதவிகள் நிறுவனங்களால்
போய் செய்ய ஒன்று தேவையும் இருக்குங்க. நாங்கள் சொல்றதும் இல்லை தானே, கேட்கறதும் இல்லை தானே. இதை நீங்கள் தெரியப்படுத்தவனும் விளங்கப்படுத்தவனும். இதனால எங்களுக்கு ஒரு எங்களுக்கு உதவி கிடைச்சா எங்களுக்கு உதவி செய்யும். இருந்தாலும் சொல்லு யாராவது ஐயாவுக்கு விரும்பினா நீங்க உதவியை செய்யுங்க. உங்களோட நம்பர் இருக்கா சொல்லி விடுங்க. நான் நேரடியே உங்களுக்கு உண்மையா நான் ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் இருக்கு, ஒருக்கா சொல்லி விடுங்க. சின்ன ஃபோன் நம்பர் தான் இருக்கு. சொல்லுங்க. பிரச்சனை 77 12 59 380. நீங்க இந்த நம்பருக்கு அடிச்சு ஐயாவுக்கு பொருட்களை வேண்டலாம். கிளிநொச்சி சந்தையில வந்து ஏதாவது உதவி செய்யறாலும் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு ஒன்று நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கடையை காட்டுறேன் பாருங்க. இந்த பானையில கூட ஐயா இப்ப போகும். பானையில் வந்தப்ப 1500 2000 வரை. இந்த பானை 2000. இது வந்து 3500. பெரிய பானை என்ன 7 கிலோ 6 கிலோ பானை இப்படி என்ன பல இருக்கிறோம். பாயில எப்படி போகுது? பாயில ஏன் ஒரு நாளைக்கு ஒரு பாய் விற்க ஒரு கஷ்டம். இந்த பாயில என்ன விலை விற்கிறீங்க? 1300 1600. ஆனா இதுகள்ல கிடந்த ஒரு சுவாத்தியம் தானே. அது இப்பத்திய லேட்டஸ்டான, அதாவது சுருக்கமா இப்ப வந்து 2010க்கு பிறந்த பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளுக்கு இந்த அனுபவங்கள் தெரியாதோ. 2010க்கு வளர்ந்த பிள்ளைகள் பிறந்த சொல்லில வளர்ந்த அனுபவம் காணா. இந்த பழைய ஆக்களுக்கு தான் தெரியும் இந்த இந்த அனுபவங்கள் தெரியும். இதுதான் பிரச்சனை. எங்களுக்கும் மனசுக்குள்ள நிறைய ஒரு வேதனை நாங்க வச்சு கொண்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீன் கடை இருக்கு. இப்ப நான் மீன் கடைக்குள்ள போய் காட்டுறேன். இங்க மீன் எப்படி வியாபாரம் 12 மணி ஆச்சு. ஆனா நிறைய மீன் நான் இருக்கா என்ன நினைச்சது பார்த்தா நிறைய மீன் நிற்கிறேன். இப்போ அமோகமா வியாபாரம் நடந்து வந்துருக்கு. என்ன விலையா துள்ளு மண்டபோ? 1200 கிலோ. மீன்மலை என்ன விலை போகுது? 1500. இது 1800. இதே குறைவே 1300.
நண்டு என்ன கிலோ போகுது? 1000 கிலோ 1000. மீனைத்தான் எடுக்கிறேன், நண்டைத்தான் எடுத்தேன். இந்த பக்கம் கருவாட்டு கடையில் இருக்கு. வீடியோ எடுக்கலாமே? என்ன மாதிரி கருவாட்டு வீடியோ சொல்லிடுவோம். கட்டை கட்டா இருக்கு, கிலோ 3500 போகுது. நல்ல கட்டா, ஊர் கட்டா. இதா கட்டா? ஓ அதான் கட்டா, ஊர் கட்டா. எவ்வளவு கிலோ? கிலோ 3500 போகுது. சூடை இருக்கு 1400 ரூபா. கீரி இருக்கு 1600 கிலோ. நெத்தலி இருக்கு 1400. மங்கு இருக்கு கிலோ 800 போடலாம். கூனி இருக்கு 1/4 கிலோ 500 அப்படி போகுது. சம்பளுக்கு நல்லா இருக்கு. ஓ தொண்டன் கருவாடை இருக்கு, தொண்டன். செமன் போல் இருக்கு, மாசி சாம்பல் இருக்கு, இறால் சாம்பல் இருக்கு. நல்ல தலை உடைச்சி நெத்தலாம் இருக்கு, தேடி வரலாம. நெத்தலி இருக்கு, நல்ல நெத்தலி. தலை உடைச்சி வச்சுக்க நெத்தலி, கிளீன் பண்ண நெத்தலி, தலை கிளீன் பண்ண. ஓ நல்ல இறால் கருவாடை இருக்கு, பெரிய இறால் கருவாடை இருக்கு. இது இறால்? ஓ பெரிய இறால். இது என்ன விலை? அது 1/2 கிலோ இருக்குன்னு 8250 ரூபா போகுது. 8250 அப்படி போகலாம். செமன் போல் இருக்கு, சின்ன கட்டா இருக்கு. சின்ன கட்டா இருக்கு 2000 ரூபா கிலோ. சின்ன கட்டை எடுத்துக்கட்ட 100 கட்டுங்க போல. இல்லை 2000 ரூபா. அது உள் கட்டை தான், இந்த இஞ்சித்திய கட்டை. நல்ல மங்குகள் இருக்கு. சந்தை உட்புறம் நீங்க வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து வேண்டலாம். என்ன கடை? அருளானந்தம் கருவாடு கடை. அருளானந்தம் கருவாடு. அருளானந்தம் கருவாடு கடையா? தெளிவா நம்பர் சந்தைக்கு இருக்கு. 3வது கடை. நம்பர் 3வது கடை. 074 15 14 928. இந்த நம்பருக்கு கோல் எடுத்தா வண்டி கொள்ளலாம். கூட்டியாச்சு அவரு கோழி வாங்க பாப்போம். வாங்க பாப்போம். ஒரு கோழி விற்கிறீங்க என்ன? இந்த பக்கம் வந்தா இஞ்சால கீரை கடை இருக்கு. என்னம்மா கீரையால் விற்கலையா? விற்கலாம், வருமே சார். அவர் நாளைக்கு வாடி போடுமே. பின்னேற மீட்டு போடுவேன். சரி. என்ன இல்லை கீரை போதும்? 80 ரூபா விற்கிறேன். யூடியூப் என்ன கதைங்க எப்படி வியாபாரங்கள் எப்படி போகுது சொல்லுங்க. வியாபாரம்ன்றது மத்தியமம் தான். ஏன் மத்தியமம் மண்டைக்க சனங்கள் கொண்டு வந்து சீரியலை போட்டுட்டு கொண்டு வந்து உள்ளுக்க கொடுக்குறபடியால் எங்களுக்கு உள்ளுக்க கொள்முதல் செய்யறதால எங்களுக்கு ஒரு புடி 30 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, எங்களுக்கு 80 ரூபாய்க்கு போடுறாங்க. இந்த அறையிலேயே அவங்க 40-50 ரூபா வச்சு எங்களுக்கு தராங்க. நாங்கள் 100 ரூபா 120 ரூபா விற்கிறோம்.
அப்ப எங்களுக்கு நேரடியா இந்த பிரேசவையல் தூக்கடிக்கிற கூடல் விலைக்கு எங்களுக்கு ஒரு நாளும் கீரை வாரையில எங்களுக்கு உள்ளுக்குள்ளதான் கொண்டே நேரடியா கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அவங்ககிட்ட அவங்க சொல்ற கட்டோட்டைதான் நாங்கள் எடுக்கணும். ஆனா பிரேசவையில ஆபீஸ் இருக்குதான் அதே அந்த கீரையை எடுத்து தூக்குல வச்சு எங்களுக்கு வெளியே போட்டு தந்தால் நாங்கள் கொஞ்சம் ஒரு சாப்பாட்டுக்கு அண்டு உழைக்கலாம். இது நேரடியாகவே இந்த சந்தைக்குள்ளேயே கீரையை கொண்டே கொடுத்து 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. எடுத்து போட்டு எங்களுக்கு 80 விட்டா 30 ரூபாய்க்கு எடுத்து 80 ரூபாய் அப்ப டபுளுக்கு ட்ரிபிளா வச்சுதான் தாராங்க. நீங்களா வெயிட் எடுக்கிறாரோ? நாங்கள் 100 ரூபாய் விற்கிறோம். 80 ரூபாய் எங்களுக்கு 20 ரூபாய் தான் வழக்கமே கிடைக்கிறது. ஆனா அவைய எடுத்து விற்கிறவர்களுக்கு 70 ரூபாய் 60 ரூபாய் லாபம் அவைக்கு மேலோட்டம் போகுது. ஆனா இத ஒரு தலைவர் மேல சிந்திக்கிறோம் இல்ல அதே ஏனோ சாணவா இருக்கிறார். ஆனா எங்களுக்கு இது அந்த ஆளுக்கு ஒரு 10 முடி எடுத்தால் அதான் நாங்க 10 முடி 100 ரூபாய்க்கு விற்க அவங்க 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு அரைகிறியா 50 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. உள்ளுக்க இருக்கிறவங்க 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவளுக்கு கிடைக்கிற 30 ரூபாய் இருக்கிற கீரையா உள்ளுக்க நாங்க இங்க 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டு நாங்க 100 ரூபாய் வித்து கொண்டு கேட்க அவைய உள்ளுக்குள்ள அவைய 60 ரூபாய்க்கு விற்கணும் 70 ரூபாய்க்கு விற்கிறான். இப்ப சனங்க என்ன செய்ய உள்ளுக்கத்தான் மூவ் பண்ணி வாங்குகிறார். ஆனா அந்த கீரை முடிஞ்சாதான் எங்களுக்கு விற்கும். இல்லாட்டுக்கு அப்ப ஏனோ சாணோ தான் கிடைக்கும். அதை விட இந்த சந்தையில போயிடாது பாதியால போயிடாது. நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. 2 பக்கம் இந்த சந்தை பாதையில 2 பக்கம் சாமான்களை வச்சிங்கன்னா அந்த மனுஷி குமிஞ்சி எடுக்குது. நான் கீரை எடுக்கிறது போயிருக்க தட்டுப்பட்டு அந்த மனுஷி என்ன செய்யுது என்னடா காசை விളിக்கிறான் கடை அடிக்க வரைக்கும் மகன் மறைச்சிச்சு. அப்ப அது ஒரு சண்டை. ஆனா இதையும் எங்கட காப்பாளர் கவனிக்கிறார். இந்த பாதையில நடமாடையில போடாம அந்த சந்தைக்குள்ள வச்சு ஜாகிரதை செய்யுங்கோன்னு சொல்லி கட்டுப்பாட்டுல விட்டா நாங்க இன்னொரு ஆளுக்கு இடிக்க தேவையில்ல உதைக்க தேவையில்ல நாங்க இந்த பாட்டை போ இது நெடுவேயும் எங்களுக்கு அந்த முகம் கொடுக்கணும். சண்டை பிரச்சனையா இருக்கு. நடபாதையில போவேக்க டச் பண்ணுது அப்படியெல்லாம் இருக்குது. இதான் பிரச்சனை. அதே ஒரு சீர்சல் தீர்த்து இந்த சந்தைய படமா ஆக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன் தாழ்மையா. வேற ஒன்றும் இல்லைங்க. இதுதான் எங்களை பிரச்சனை. சந்தையில அப்படியே தாங்க வியாபாரம் செய்யறதுக்காக அள்ளி 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 கடபாதையில போட்டோம் போக முடியாது. போயலாது டச் பண்றாங்க போயக்கா இடிபடுறது. அப்ப நாங்க வேணுமெண்ட் அடிக்கிறோம் அவன் வேணுமெண்ட் அடிக்கிறான்னு சந்தை நினைக்கலாம். ஆனா நாங்க போவேக்கா அந்த 2 பக்கம் இருக்க அதுல மாற பாதை வந்து 4 அடி பாதை 2 அடி தக்காளி போட்டு இஞ்சால 2 அடி இஞ்சால 2 அடி வச்சா நடுவுல பாதை ஒரு ஆள் போற பாதை அளவுதான் கிடக்கு. இதை எங்கட தலைவர் கண்காணிக்கணும். எங்களை அவர் ஒரு நல்ல மனுஷன் தன்மையான நல்ல மனுஷன் நேர்மையான மனுஷன் நல்ல ஒழுக்கமான மனுஷன். அவர் அங்க இருந்து அவற்றை வேலை பார்க்கவே நேரமில்லை. ஆனா அவர் இதை கண்காணிக்கிறது. அவருக்கு இது இந்த சேவையை கண்காணிச்சு நடைமுறைப்படுத்தணும் நான் சொல்றேன். இங்க வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க அட்டாவடியாத்தான் நடக்குது. சரி அம்மா ஓகே நன்றி. ஆனா நாங்க இந்த கீரை கடையில ஒரு நாளைக்கு 10 முடி வச்சா 200 ரூபாய் காசு வரும். 1 கிலோ அரிசி வாங்க கூட கஷ்டம். பொன்னாங்கனி வித்தாலும் எங்களுக்கு 200 ரூபாய் 10 முடி வித்தா 1000 ரூபாய் 10 முடி விற்காது டஸ்ட்பின். கீரையும் அப்படித்தான். ஏன்னா கீரை விற்கிற காரணம் அங்க போய் மலிவா விற்கிற இடத்துலதான் சரங்கள் மூவ் பண்ணும். ஆனா இங்க ஒரு நாங்கள் இது 80 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு 20 ரூபாய் வச்சு 100 ரூபாய்க்கு தான் இங்க வந்து கீரை எடுக்காயிடும். அது 60 ரூபாய்க்கு கிடைக்காது. 30 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு விற்பா 50 ரூபாய்க்கு விற்கும். அப்படியே தங்கோட கொண்டு போய் இதை எடுத்து தூக்கடியில வச்சு எங்களுக்கு குரல் விலையில இன்னும் 30 உங்களுக்கு மக்களுக்கு நாங்க 3 பேர் வியாபாரம் செய்யறோம். 4 பேர் இருந்து இப்ப 3 பேர் எங்களுக்கு குரல் எங்களுக்கு அவைய எடுக்கிற விலைக்கு எங்களுக்கு கீரையோ என்னோ அந்த ஆட்டு வாழ்க்கைக்கு நாங்க சாப்பிட்டு கொண்டு வந்து மிச்சம் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை. இதுதான் நடக்குது இங்க. வேற இங்க ஒரு புதுநலம் இல்லை இங்க இது கொண்டு. ஆனா அது சங்கட ஆட்சி சங்கட ஆட்சியெல்லாம் இருக்குது. இந்த கட்டிடங்கள சங்கட ஆட்சியெல்லாம் அவையே தாங்க செயல்படுத்துற மாதிரி தான் அது நடைமுறைப்படுத்தில. ஆனா அதை ஒருக்கா கண்காணிக்கணும். ஒரு ஆளுக்கு 2 கடை ஒரு ஆளுக்கு 3 கடை ஒரு ஆளுக்கு 4 கடை அப்படியா வியாபாரம் செய்கிறோம். ஆனா சொந்த கடைக்காரன் வீட்டை மெத்தையில தூக்கி படுத்து கொண்டு இருக்கிறான். அவர் மாதமான வாங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இங்க நாங்க
எங்களுக்கு மழை தண்ணி கண்டோட இந்த தகர கொட்டில இருந்து சாகுறோம். வெயில் அடிச்சாலும் இந்த வீரன் காயுது. மழை அடிச்சா நாங்கள் விற்க முடியாது. அங்கால இங்கால அளவோதி அதுல போயிருக்கிறோம். அது எங்களை ஒரு 4 பேரே சுந்திக்கணும் இல்லை ஒருத்தர். ஆனா நாங்கள் சட்டால பெரிய சிரமத்தின் மத்தியில அந்த கீரை விற்கிறோம். கீரையும் விற்கிறோம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் இதுதான். இது வித்தாதான் சாப்பிடும். இந்த பேர் இன்னைக்கு 10 புடி எடுத்துருக்கோம்டா. இங்க பாருங்க 6 முடிகிறாச்சு. இவ்வளவு நேரம் 4 முடி தான் வித்திருக்கிறேன். அப்ப இதெல்லாம் நான் டஸ்ட்பினுக்கு தான் நாளைக்கு போடுறேன். நாளைக்கு விற்கல அந்த கீரை. சரியா ஐயா? அதை இதை கண்டு தலைவர் இதை கண்டு தூக்குல விற்கிற விளக்கு எங்களுக்கு பகிர்ந்தளிக்க சொல்லி கேளுங்கோ. அவர் மரக்கறியா அரைஞ்சது கீரையா அரைஞ்சது எல்லாம் செய்யணும். எல்லா இடம் கருவேப்பிலை சந்தம் முழுக்க கருவேப்பிலை. கீரைக்கடையில கருவேப்பிலை இல்லை சந்தம் முழுக்க. அது 20 ரூபாய்க்கு கருவேப்பிலை அரைச்சினோம்னா எங்களுக்கு 100 ரூபாய்க்கு கருவேப்பிலை தரலாம். 1 கிலோ கருவேப்பிலை 80 ரூபாய்க்கு எடுத்தா எங்களுக்கு 400 ரூபாய்க்கு கருவேப்பிலை தரும். 50 ரூபாய்க்கு 50 எடுத்தா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ரொம்ப தராங்க. இந்த அநியாயத்தை கேட்கறாங்க. இல்ல இது ஊழலா இல்ல அரசாங்கம் செய்யற ஊழலா? அதான் நான் கேள்விக்குறேன். சரி அம்மா, ஓகே, நன்றியா. வேற என்ன? சரி, வணக்கம். இவ்வளத்தோட கதை முடிக்கிறேன். நன்றி. தலைவருக்கு போகணும்னு தான் நான் கேட்கிறேன். இந்த சொல் வெளியிட்டேன். சரி அம்மா, நன்றி. இதுவும் ஒரு மோசடிதான்.